கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்துல தானியேல் புஸ்தகத்தை குறித்ததான ஒரு முன்னோட்டத்தை நம்ம பார்த்தோம். தானியேல் புஸ்தகம் மிகுந்த ஒரு டெப்த், ஆழமான ஒரு புஸ்தகம். உனக்கு நேற்றைக்கு உள்ளத சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 600 வருஷத்திலிருந்து நம்ம வசித்து கொண்டிருக்கிறதான இந்நாள் வரைக்கும் நமக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்கிற எதிர்காலத்தையும் சொல்லக்கூடியதான் என்னது தானியேல் புஸ்தகம். ஒவ்வொரு ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், கடைசியாக அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் பாபிலோன்ல ஆரம்பிச்சு அந்தி கிறிஸ்து ராஜ்யம் வரைக்கும் எப்படி இருக்கும், அதுல தேவன் எப்படி ஆளுகை செய்ய போகிறார், தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் எப்படி இருந்தது, அதுதான் நம்ம தானியேல் புஸ்தகத்துல சிபவீரன் ஆகிய தானியேல் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் சுருக்கம், தானியேல் புஸ்தகத்துடைய சுருக்கம். தானியேல் புஸ்தகத்தை பற்றி இன்னும் பேசின நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மாலை வேளையில கூட இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு நம்ம மையமா எடுத்துக்கிறதான 2 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டிலிருந்து தானியேல் புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள். இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பற்றினதான ஒரு சிறிய ஒரு முன்னோட்டத்தை இருக்கிற நேரத்துல நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பெயர்லயே அது தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய நடக்கை, நடவடிக்கைகள், அவங்க அனுதினம் என்ன செய்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க என்ன சாதித்தாங்க, என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதினார்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உண்டு. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினது லூக்கா. லூக்காவினுடைய 2வது புஸ்தகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். லூக்காவுடைய முதல் புஸ்தகம் லூக்காவின் சுவிசேஷம் நம்ம நன்றாய் தெரியும். அதுல இயேசுவை பற்றியதான சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அந்த சுவிசேஷம் உலகம் ஃபுல்லா பரவி ஆண்டவருடைய சீஷர்கள் மூலமாய், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாய் அதே சுவிசேஷத்தை வைத்து உலகம் ஃபுல்லா பரவுன செய்தி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் லூக்கா மூலமாக, லூக்கா 1வது புஸ்தகமாக லூக்கா சுவிசேஷம் எழுதுறார். அடுத்தது நீங்க 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க படிங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே தொடர்ந்து வாசிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அல்லேலூயா. சொல்றா பாருங்க, முதலாம் பிரபந்தத்தை நான் என்ன பண்ணினேன், உண்டு பண்ணினேன். அதுதான் லூக்காவின் சுவிசேஷம். இப்ப இந்த காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை திரும்பி என்ன பண்றாரு லூக்கா, இதை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த லூக்காவின் சுவிசேஷம் முழுமையுமாக இயேசப்பா அந்த பூமியில இருக்கும் போது என்ன செய்தார், அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 2வது பாகத்துல, லூக்காவின் 2வது பாகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து அவர் கூட இருந்தான சீஷர்களும் சரி, அவரோடு வளரப்பட்டதான அப்போஸ்தலரும் சரி, அவங்க எப்படி அடுத்த 30 ஆண்டுகளுக்கு என்ன செய்தாங்க என்று நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு 30 வச்சுக்கோங்களேன், 30 AD வைத்துக் கொண்டாலும், 30-33 AD வைத்துக் கொண்டாலும், அங்க இருந்து ஒரு 30 ஆண்டுகள் வைக்கும் போது ஒரு 62-63 வரைக்கும் உள்ள காலகட்டங்களோட சம்பவங்கள் இதுல சொல்லப்படுகிறது. ஏன் அந்த காலத்துக்குள்ளாக சுருக்கிறாங்க அப்படின்னா, நீரோ மன்னன் செய்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவன் பண்ணதான கொடுமைகள், அவன் எவ்வளவு கிறிஸ்தவர்களை அழித்து கொன்றது, அது எதுவுமே என்ன பண்ணப்படல, இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையில சொல்லப்படல. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மரணமும் என்ன பண்ணப்படல, அப்போஸ்தலர் நடபடிக்கையில சொல்லப்படல. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 65க்கு மேல மரித்திருக்கலாம் என்று சொல்றாங்க. அதனால இந்த காரியங்கள்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வராததுனால அதுக்கு முன்பாக இந்த புஸ்தகம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறோம். நீரோவுக்கு முன்பாகவே அந்த சம்பவங்களுக்கெல்லாம் முன்பாகவே இந்த புஸ்தகம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டதுல இருந்து ஒரு 30-35 ஆண்டுகள்ல என்னென்ன நடந்தது, அதுதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முக்கியமாய் பார்க்கக்கூடியதான காரியங்கள். அல்லேலூயா. இதுல அப்போஸ்தலனாகிய 2 பேர் அதிகமாய் நம்ம பார்க்கிறோம். ஒன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு, இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பவுல். இவங்க 2 பேரும் தான் இந்த புஸ்தகம் முழுவதுமாக 28 அதிகாரங்கள்ல அதிகமாய் வரக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களுடைய ஊழியம் தான் பெரிதாக அங்க பேசப்படுகிறது, பெரிதாக இந்த புஸ்தகம் முழுவதுமாக சொல்லப்படுகிறது லூக்கா மூலமாக. அது லூக்காவே என்ன பண்றாரு, தான் இவங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ததை பேதுருவோடு அதே போல பவுலோடு ஊழியம் செய்ததை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. பாருங்க, இந்த வார்த்தை என்னன்னா எங்களை வி அப்படின்னு போட்டிருக்கு. எங்களைன்னா தண்ணியை எழுதுகிறராக லூக்கா தண்ணியை சேர்த்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு, எங்களை அழைத்தார் நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுலோடு இவர் தொடர்ந்து பல இடங்களுக்கு ஊழியம் செய்ததை பார்க்க முடிகிறது. இங்க 16ஆம் வசனத்துல அவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மக்கெதோனியாவுக்கு போக வேணாம்னு சொன்ன காரியங்கள்ல இருந்து கூடவே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து லூக்கா ஊழியம் செய்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் கூட வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி, இதேதான் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம், கப்பல் ஏறி நாங்கள் பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாட்களுக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவரிடத்தில் வந்து. இந்த நாங்கள்ங்கிற வார்த்தையில தான் என்ன சொல்லப்படுகிறது, லூக்கா தன்னையும் இணைத்து கொண்டு என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எல்லாம் என்ன பண்ணோம் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்தோங்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய லூக்கா சொல்லுகிறார் இங்க. அல்லேலூயா. அதே போல இந்த புஸ்தகம் 28ஆம் கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலோடு தானும் சிறைச்சாலையில இருந்ததை 2 வருஷம் ரோமபுரியில சிறைச்சாலையில இருந்ததை அப்போஸ்தலனாகிய லூக்கா என்ன பண்றாரு இங்க அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த புஸ்தகத்தை எழுதுனதான லூக்கா தன்னுடைய ஊழியத்தை எப்படி அவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து செய்தார் என்கிறத ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க 28:16 பாருங்க. 28:16. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அல்லேலூயா. திரும்பி பாருங்க, நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது, அது நாங்கள் என்று சொல்லும்போது நான் முன்னாடியே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட இருந்த அவர்கள், அதே போல லூக்கா தண்ணியை இணைத்து கொண்டுதான் சொல்றார். அப்ப இது எல்லாம் நடந்தது ரோமுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போனது 64ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டுன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த புஸ்தகம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிப்பட்டிருக்கணும், 62, 63 அதுக்குள்ள நடந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல இருந்து 62, 63 அதுக்குள்ளான சம்பவங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அப்போஸ்தலனாகிய லூக்கா மூலமாக இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 28 அதிகாரங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த புஸ்தகம் ஏன் ஒரு ஸ்பெஷலான ஒரு அற்புதமான புஸ்தகமாய் காணப்படுதுன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் ஒரு பாலமாய் அமைகிறது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். அல்லேலூயா. ஏன்னா முதல் சபை, ஆதி சபை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சொல்லப்படுகிறது. முதல்ல சீஷர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். அப்ப ஒரு கிறிஸ்துவத்தின் ஆரம்பம், கிறிஸ்டியானிட்டியோட பிகினிங் எங்க ஆரம்பிக்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் ஆரம்பிக்கிறது. இதுதான் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு வரலாற்று சான்றமிக்க ஒரு நூலாய் நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. இதை நம்ம எங்க வேணா காட்டலாம். இந்த புஸ்தகத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை காட்டி கிறிஸ்தவம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, கிறிஸ்தவம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது, எப்படி சீஷர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க என்பதற்கு ஒரு அத்தாட்சியாய் இந்த புஸ்தகம் என்ன பண்ணப்படுகிறது, இன்னும் நமக்கு சொல்ல முடியும். யார் வந்தாலும் கேட்டாலும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை காட்டி இந்த வரலாற்று சான்றுகளை நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்து கூற முடியும். அதாவது சபைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்கிற காரியங்களுக்கு இங்க தெளிவாக விளக்கங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல முதலாவது காரியம் சொன்னேன், இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் அந்த ஆரம்பத்தை இந்த புஸ்தகம் சொல்லுகிறது.
இரண்டாவது சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும், முதலாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் அடுத்து வருகிறதான நிருபங்கள் நம்ம வரிசையை அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர், கொரிந்தியரை பார்க்கிறோம், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், இந்த கலாத்தியர், இந்த போன்ற புஸ்தகங்கள், அந்த நிருபங்களுக்கும் ஒரு பாலமாய் அமைகிறது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். ஏன்னா அந்த நிருபங்கள் மோஸ்ட்லி யார் எழுதினார்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல், அதே போல பேதுரு எழுதியிருக்கிறார். இந்த 2 பேருடைய சம்பவங்கள், அவருடைய ஆரம்பங்கள் எல்லாமே எங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய சாட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவருடைய சாட்சியை நம்ம அறிந்து கொள்ளணும்னா லூக்கா சொன்னதுதான் நம்மள்ட்ட இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அவர் வெளிரங்கமாய் எங்கேயுமே சொல்லல. அப்ப லூக்காவின் வார்த்தைகள் மூலமாய் தான் நம்ம 9ஆம் அதிகாரத்துல இன்றைய காலையில செய்தியை கூட நீங்க வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க. ஆண்டவர் எப்படி தரிசனமானார், எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில தரிசனமானார் நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறதான காரியங்கள் எல்லாம் லூக்காவினுடைய வார்த்தைகளாய் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டார், அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படி தொடப்பட்டார், அவங்க ஊழியங்கள் எப்படி இருந்தது என்று இங்க தெளிவாய் சொல்கிறது. அப்ப சுவிசேஷங்களுக்கும் இங்கே அதே போல நிருபங்களுக்கும் ஒரு பாலம். முதல் பாலம் என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்குள்ள ஒரு பாலம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். அடுத்து சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் உள்ள பாலம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். அடுத்ததாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ளதான ஒரு பாலம். அல்லேலூயா. பாருங்க, இதுல சொல்வதற்கு உண்டான ஒரு காரணம், பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். ஆனா அந்த செயல்பாடு ஏதோ ஒரு வெளியரங்கமாய் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளாக, சபைக்குள்ளாக அது இருந்தது. அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வாசிங்க பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர், நீங்க 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்துல அசைவாடி கொண்டிருந்தார். இங்க புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் ஜனத்தின் மேல என்ன பண்ணினா, ஆதியில 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க 120 பேர் கூடி வந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவர் அசைவாடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு காரியம் இன்னும் தெளிவாய் சொல்லணும்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆவி ஊற்றப்பட்டுச்சு, எல்லா இடத்துலயும் ஆவி ஊற்றப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆவி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருந்தே தவிர, நீங்க தொடர்ச்சியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதே போல நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது ஒத்தானியலுக்கு பார்க்கிறோம். கிதியோனுக்கு நியாயாதிபதிகள் 6:34 அந்த வசனத்தை கூட வாசிங்க. 6:34 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு. பழைய ஏற்பாட்டிலேயும் ஆவியானவர் இறங்குற காரியங்களை பார்க்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில இறங்குறதை பார்க்கிறோம். ஆனா அது ஒரு பர்மனன்ட் கிடையாது, ஒரு நிலைவரமாய் ஆவியானவர் எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட இதுல நிலைவரமாய் இறங்கவே இல்லை. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுல தெளிவாய் பார்க்கும் போது ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வாசமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவனை வழி நடத்துகிறதுல இருந்து. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னாடி என்ன பண்ண போறேன்? ஒரு தேற்றவாளன் அனுப்ப போறேன். அவர் என்ன பண்ணுவார்? உங்க சகல சத்தியத்திலும் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார் என்று ஆண்டவர் சொன்னது போல, நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அதே போல ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய சரியான பாதையில தொடர்ந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் அதிகமாய் நம்ம எங்க பார்க்கிறோம்? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவக்கத்திலிருந்தே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடியதான பெரிதான காரியங்களை நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அளவிடாத அந்த அபிஷேகம், அந்த பலன் அங்க அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் நிரம்பினது. இன்னைக்கு நம்ம வசிக்கக்கூடியதான சபைகளிலும் அது நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப முதலாவது பாலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள ஒரு பாலமாய் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கு. அடுத்து சுவிசேஷத்துக்கும் அதே போல நிருபங்களுக்கும் உள்ள ஒரு பாலமாய் இருக்கிறது. அடுத்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பாலமாய் இருக்கிறது. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, நான்காவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் உள்ள ஒரு பாலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தேயு சுவிசேஷம் முழுக்க யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. முழுக்க யூத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே எழுதப்பட்டதான் மத்தேயு சுவிசேஷம். அதனாலதான் ஆபிரகாம்ல இருந்து வம்சாவளி ஆரம்பித்து தாவீதுல முடிகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு கோத்திரமா, ஒவ்வொரு சந்ததியா, ஒவ்வொரு பேரா வருது பாருங்க. 1 அதிகாரத்துல ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு தாவீதுல முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மத்தேயுல எல்லாம் ஆபிரகாமை அவங்க சிறந்தவர்களா எண்ணியிருந்தாங்க யூத ஜனங்கள். அதே போல தாவீது ராஜாவை சிறந்தவர்களா எண்ணியிருந்தாங்க யூத ஜனங்கள். அது எல்லாம் யூத ஜனங்களை எதெல்லாம் பிடிக்குமோ, எதெல்லாம் பிரியமான காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களோ அதெல்லாம் சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க, மத்தேயு சுவிசேஷம் முழுவதுமாக யூதர்களை மையமாய் வைத்து எழுதப்பட்டது. அதே போல ஒவ்வொரு சுவிசேஷமும் அப்படி மாறிக்கொண்டே இருக்கு. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமாக அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த பிரிவினையை யூத ஜனங்களுக்கும் புறஜாதி, ஏன்னா ஏசப்பா இப்ப என்ன பண்ணிட்டாரு, யூத ஜனங்கள் மத்தியில பேசினாலே இந்த சுவிசேஷம் எங்கப்பெல்லாம் கடந்து செல்லுது, புறஜாதிகளுக்குள்ளாம் கடந்து செல்ல ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதிகளுக்குள்ளாம் போய்கொண்டே இருந்தது. அப்படி போகும்போது இந்த யூத ஜனங்கள், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே நிறைய நிருபங்களை நம்ம பார்க்கிறோம், யூத ஜனங்களுக்கும் புறஜாதிகள் சண்டை வந்துகிட்டே இருக்கு. விருத்த சேதனை குறித்து பிரச்சனைகள் வருது, சாப்பாடை குறித்து பிரச்சனை வருது, அவங்களுடைய நடவடிக்கை குறித்து பிரச்சனை வருது. அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்படிதான் இருக்கிறோம், ஒரே ஆளாதான் இருக்கிறோம். யூதரா இருக்கட்டும், கிரேக்கரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எல்லாம் எப்படிதான் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமாய் தான் முதலாவது என்ன நடக்கிறது, இந்த யூத ஜனங்களுக்கும் புறஜாதியான நம்மளுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாக இருந்த நம்மளும் யூத ஜனங்களோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு ஒரு ஸ்லாக்கியமாய் இந்த புஸ்தகம் அமைகிறது. இதை நீங்க பேதுருவின் காரியங்களை விட நீங்க வாசிக்க முடியும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, 9ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிங்களேன். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். இப்ப பாருங்க, இங்க பேதுரு யூதனாக என்ன பண்றான், இந்த தீட்டுப்பட்ட காரியங்களை நம்ம லேவியராமத்தை வாசிக்கிறோம்ல, அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து இங்க பேசுகிறான். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன். 15 திரும்பி வாசிங்க. அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே இங்க சபையின் மூலமாக ஒரு பிரிவினை ஆண்டவரே உடைக்கிறார். இந்த இடத்துல புறஜாதிகளும் சபைக்குள்ள வரலாம், யூத ஜனங்களும் சபைக்குள்ள வரலாம். புறஜாதிகளுக்கு நீ யூத ஜனம் விசேஷித்தவர்கள் கிடையாது, புறஜாதிகள் போலவே நான் எல்லாத்துக்கும் தேவனாய் இருக்கிறது போல ஆண்டவர் இங்க இருக்கக்கூடியதான சபையை ஒரே சபையாய் மாற்றி யூத ஜனங்களும் அதே போல புறஜாதிகளும் இணைவதற்கு ஒரு பாலவாய் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப 4 காரியங்களுக்கு முக்கியமாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய துவக்கம், சபையினுடைய துவக்கத்தின் பாலமாய் இந்த புஸ்தகம் இருக்கிறது.
அதே போல சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் ஒரு பாலமா இருக்கிறது. உடன்படிக்கைகள், பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை ஒரு பாலமா இருக்கிறது. யூதர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஒரு பாலமாய் இந்த புஸ்தகம் அமைகிறது. அல்லேலூயா. அதே போல நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்தோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்ததான ஒரு பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் என்றாலே நமக்கு தெரிந்ததான ஒரு வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. இந்த வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். அது இந்த புஸ்தகத்திலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் எப்போ சொல்லப்படுகிறது? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொண்ட உடனே இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துல நீங்க இந்த புஸ்தகத்துடைய இறுதியில பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எப்படி சொல்றேன்னா, 2ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வரைக்கும் முழுக்க ஆண்டவர் எருசலேம்ல பேதுரு மூலமாக 5000 பேர் 3000 பேர் என்று ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷம் முதலாவது எருசலேம்ல பரவுகிறது. எருசலேம் எங்கேயும் பயங்கரமான ஒரு எழுப்புதல் வருகிறது. அங்க சபைகள் ஜனங்கள் ஆர்வமாய் தேவனை தேடி வருகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல கூட பார்க்கும்போது 47ல அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். 42ல வாசிக்கும் போது அவங்க சகல அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்யோக்கியத்திலையும் அப்பம் பிக்குதலிலும் அதே போல ஜெபம் பண்ணிதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேம் முழுவதுமாக இந்த சுவிசேஷம் பரவுகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்தேவான் மூலமாக என்ன உண்டாகிறது? இந்த சுவிசேஷம் எருசலேமை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியில போகுது. எத்தனை அதிகாரம் வரைக்கும்னா 12ஆம் அதிகாரம் வரைக்கும். நீங்க 8ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது பிலிப்பு சமாரியாவுக்கு போறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல என்ன சொன்னார்? எருசலேம் யூதேயா தான் எருசலேமுடைய தலைநகரம் மாதிரி இருந்தது. அப்ப எருசலேம்ல இருந்து யூதேயா போகுது. யூதேயாவுக்கு அடுத்து 8ஆம் அதிகாரத்துல எங்க போகுது? சமாரியாவுக்கு போகுது. அப்ப அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருந்து அந்த 8ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போது 26ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது பாரு. இப்ப எங்க? எருசலேம்ல இருந்து காசாவில இருந்து அப்படியே எத்தியோப்பியாவின் கரை, அந்த ராஜஸ்திரியினுடைய அந்த இடங்கள் வரைக்கும், இந்த வராந்திரம் போல இருந்த இடங்களுக்கு எல்லாம் அந்த சுவிசேஷம் போகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இங்க என்ன ஆகுது? அப்போஸ்தலனாகிய பவுல் 9:10 பார்த்துட்டு அடுத்து 11ஆம் அதிகாரத்துல சர்ச்சை இப்ப எங்க போகுதுன்னா அந்தியோகியாவுக்கு போகுது. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தியோகியாவுக்கு இந்த சபை போகிறதை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 13ஆம் அதிகாரத்துல சிப்ரு தீவு, அதே போல 14ல கலாத்தியா, ஐநோக்கியா, இந்த பட்டணங்கள் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அப்படியே லிஸ்டிடா எல்லாத்துக்கும் போகுது. சிரியா வரைக்கும் போகுது. நீங்க 14ஆம் அதிகாரம் 21ல இருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா சிரியா வரைக்கும். இது நீங்க அந்த பின்னாடி மேப் இருக்குல்ல, இந்த மேப்ல ஓரளவு நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து எருசலேம்ல இருந்து எப்படி யூதேயாவில இருந்து எப்படி சமாரியாவில இருந்து எப்படி தொடர்ச்சியாக அப்படியே பரவிக்கொண்டே வருகிறது, பிலிப்பு, செசாரியா, சிரியா வரைக்கும் எப்படி போகிறது என்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து 15ஆம் அதிகாரத்துல இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் கிரேக்க பட்டணத்துல, கிரேக்க பட்டணத்துல, தெசலோனிக்கியாவுல, மக்கதோனியாவுல எப்படி இந்த சுவிசேஷம். நீங்க 16ல பாத்தீங்கன்னா மக்கதோனியாவுக்கு போறாங்க, ஆனா ஆண்டவர் விரும்பல. அடுத்து பிலிப்பு பட்டணத்துக்கு போறாங்க. அடுத்து 17ல தெசலோனிக்கியாவுக்கு போறாங்க. 17 10ஆம் வருஷத்துல இருந்து பெரையா பட்டணத்துக்கு போறாங்க. அடுத்து 16 வாசிங்க, அத்தேனி பட்டணத்துக்கு போறாங்க. அடுத்து 18ல கொருந்து பட்டணத்துக்கு போறாங்க. அப்ப பாருங்க, சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே பரவிக்கொண்டே வருகிறது. மக்கதோனியால ஆரம்பித்து பிலிப்புக்கு போய், தெசலோனிக்கா போய், பெரேயா போய், அதே போல இப்ப கொருந்துக்கு நிற்கிறாங்க.
கொரிந்திலிருந்து 19ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக மீண்டும் எங்க போறாங்க? எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. எபேசு பட்டணத்துக்கு போய் அதுக்கு தொடர்ந்து 20ஆம் அதிகாரத்துல இருந்து வரும்போது திருப்பி மக்கதோனியா, கிரேக்க பட்டணம், தொடர்ச்சியாக இந்த எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். 21ஆம் அதிகாரத்துல மீண்டும் எருசலேமுக்கு வருகிறதை பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க தொடர்ச்சியா 23, 24, 25, 26 செசரியா பட்டணத்துல தொடர்ந்து பார்க்க முடியும். கடைசி 27, 28 அதிகாரங்கள் ரோம் பட்டணத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த நாட்கள்ல எருசலேம்ல இருந்து ரோமாபுரி வரைக்கும் ஜனங்கள் வசித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்னதான வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மேல வரும்போது, அதாவது எருசலேம்ல ஒரு பெரிய அசைவு உண்டாச்சு. ஆயிரமாய ஜனங்கள் பேதுரு மூலமாய் சந்திக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எருசலேம் விட்டு யூதேயா விட்டு சமாரியா விட்டு அப்படியே பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் கடைசி 28ஆம் அதிகாரத்துல வரும்போது வெறும் 30 ஆண்டுகள்ல சுவிசேஷம் எருசலேம்ல இருந்து உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன் நம்முடைய தேசத்துக்கு வர்ற அளவுக்கு அந்த சுவிசேஷம் போயிருக்கு. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அந்த வசனம் போயிருக்குமே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வெறும் 30 ஆண்டுகள்ல, இப்ப மாதிரி நமக்கு பிளைட்டோ வசதிகளோ எதுவும் கிடையாது. ஒரு பிரயாணம் எடுத்தா இங்க இருந்து எத்தியோப்பியா போனாலே எத்தனை மாதங்கள் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாருங்க, வெறும் 30 ஆண்டுகள், கிறிஸ்து போன பிறகு 30 ஆண்டுகள்ல பகிரங்கமா எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பெரிய அளவுல ஸ்தாபிக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பாருங்க, நம்மளே ஆச்சரியமாய் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னா, வெறும் 30 ஆண்டுகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் சுவிசேஷத்தை சொன்ன அந்த ஆவி சபைக்கு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்துக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்திய தேச சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டோடைய சீஷரே இங்க சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு நம்முடைய தேசம் ஆண்டோடைய பார்வையில விலை மதிக்க முடியாத ஒரு தேசமா இருக்கிறது. அப்படி இருந்து இந்த 2000 வருஷத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய தேசத்துல என்ன உண்டாகல? சுவிசேஷ வளர்ச்சியோ, ஆண்டவருடைய சேவிக்கிற பிள்ளைகளோ, அவனுடைய தொகையோ என்ன உண்டாகல? இன்னும் அதிகமாகி பெருகவில்லை. வெறும் ஒரு 4%, 5% என்ன கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேசத்துல வசித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த புஸ்தகத்துல முன்னாடியே சொன்னது போல பேதுருவும் பவுலும் தான் முக்கியமான நபர்கள் என்று சொல்லி, அவங்க 2 பேருக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கிறது அவனுடைய ஊழியத்துல. எப்படின்னு பார்க்கும்போது பேதுரு 3ஆம் அதிகாரம் பேதுருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அங்க அவர் ஒரு உடவனை என்ன பண்றாரு, அங்க வாசல்ல உட்கார்ந்து இருந்ததான தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்ததான ஒரு உடவனை அங்க சப்பானிய பிறந்ததுல சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷனை பேதுரு சுகமாக்குறதை பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில பாருங்க, 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து கூட வாசித்து பாருங்க. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது லிஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். பாருங்க, 2 பேரும் செய்த அற்புதங்களையும் ஒரு ஒத்துமை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க தேவாலயத்துல சப்பானியாய் பிறந்ததுல சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை, எங்களோட பொண்ணு இல்ல, வெள்ளியும் இல்ல, ஆனா இயேசுவி நாமத்தினால என்ன பண்ணு, எழுந்து நடன்னு சொல்லும் போது அங்க முடவன் சுகமாகறான். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில அவர் பிரசங்கிக்கும் போது விசுவாசத்தின் மூலமாக சுகம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருடைய நிழல் பட்டே என்ன உண்டாகிறது, சொஸ்தமாகிறாங்க. அவங்களுடைய நிழல் பட்டே அந்த வீதியில வெளியிருந்தவங்க எல்லாம் சுகமாகிறதை பார்க்க முடிகிறது.
இங்க 19ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில அவருடைய ஆடையை தொட்டு, இங்க 19:12 வாசிங்க. 19:12. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளை தொட்ட உடனே என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ். நிழல் பட்டு சுகம், இங்க ஒரு இடத்துல கச்சைகள் தொட்ட உடனே சுகம். அல்லேலூயா. அதே போல பேதுருவுக்கும் சரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சரி ரெண்டு பேரும் யூதர்களா இருந்ததுனால அவங்க தேவனையா இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிரசங்கம் பண்ணினால சுவிசேஷம் சொன்னதுனால யூதர்கள் மத்தியில இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அவங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது ரெண்டு பேருக்குமே. நீங்க வாசித்து பார்க்க முடியும்னா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க. இந்த அற்புதத்தை செய்து முடிச்ச உடனே நிழல் பட்டு சுகமாகிறத உடனே காரியங்களை பாருங்க 5:17. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடைய கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பொறாமை யூதர்கள் மத்தியில இவங்க இப்படி அற்புதங்களை செய்கிறாங்க, பயங்கரமான பொறாமைகள் எழும்புச்சு யூதர்கள் மத்தியில. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில பாருங்க 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 13:45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு யூதர்கள் மத்தியில ஒரு பொறாமை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மத்தியில. அதே போல இன்னொரு காரியம் என்ன பாருங்க, ரெண்டு பேருமே ஒரு சீக்கிரமான ஒரு அற்புதம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 36ல இருந்து வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால். பாருங்க, இந்த தபித்தாள் நீங்க கரெக்டா 40ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு மரித்ததான தபித்தாளை என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. பேதுரு அதே போல பவுல் அதே போல 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் இந்த ரெண்டு பேரை வைத்து பயங்கரமான அற்புதங்களை அடையாளங்களை அவர் தொடர்ந்து செய்தார். அல்லேலூயா. இதன் விளைவு என்னாச்சு? ரெண்டு பேருமே சிறைச்சாலைல போடப்படுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு பேருமே அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே மாயவித்தைகள் காரல் மூலமாகவும் பேசப்படுகிறதை பாருங்க. நீங்க 8ஆம் அதிகாரம் வசனத்தை மட்டுமே நான் எழுதி கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க. அந்த நடந்த சம்பவம் நீங்க வாசித்து பாருங்க. இதன் முடிவு என்ன ஆகுது? இவங்க மூலமா பயங்கரமாக சுவிசேஷம். இவங்க எடுத்த வார்த்தை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. நாங்க ஒருபோதும் மரித்த இயேசுவை பேசல. ஏன்னா அங்க ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்து மரித்துட்டார் என்று நினைத்து கொண்டிருந்ததான சமயத்துல நாங்க மரித்ததான இயேசுவை பற்றி இங்க பேச வரல. உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற இயேசுவை பற்றி நாங்க என்ன பண்ணுகிறோம்? பேசுகிறோம் என்று சொல்லிதான் அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் அதிகமாய் செய்தார். இன்னைக்கு இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் நடந்த காரியங்கள் நம்முடைய நேரத்திலேயே நம்முடைய காலத்திலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அதே பேரு உன்னதமான பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நீங்களும் நானும் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 29ஆம் அதிகாரம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சீஷர்கள் எல்லாம் அவங்க சீஷர்கள் அதே போல அப்போஸ்தலர்கள் எல்லாம் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா 29ஆம் அதிகாரம் எழுதப்படாத ஒரு அதிகாரம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்திய நீங்களும் நானும் ஜாதிகளிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. அதுலதான் ஒரு பெரிய எழுப்புதல். பாருங்க, ரெண்டு பேரும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சரி பவுலும் சரி ரெண்டு பேரும் சிறைச்சாலைல போடப்படுறாங்க.
2 பேரையும் ஆண்டவரே என்ன பண்ணுகிறார், அற்புதமாய் வெளியில கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சால ஜெபிக்கும் போது பாடும்போது அவங்க விடுதலையாகிறத பார்க்கிறோம். அது 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பேதுரு 12ஆம் அதிகாரத்துல அப்ப சிறைச்சாலையில போடப்படும் போது 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு உள்ள சிறைச்சாலைக்குள்ள போடப்படும் போது தொடர்ந்து ஜெபிக்கிறார். 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க, 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே பாருங்க, அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சம், பிரகாசம், தேவ தூதன் வந்து அங்க வரும்போது ஒரு விடுதலை உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல இங்க பார்க்கிறோம், 2 பேருமே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முடிவு இங்க எழுதப்படல. ஆனா 2 பேருமே ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னது போல நீங்க எப்படி இருப்பீங்க, பூமியின் கடையாந்திரங்களுக்கு போய் எப்படி இருப்பீங்க, நீங்க சாட்சியா இருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு இணங்க, அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற இந்த அப்போஸ்தலர்களும் சரி, முக்கியமாக பேதுரும் அதே போல பவுலும் சரி, தேவனுக்காக தங்கள் வாழ்க்கை இரத்த சாட்சிகளாய் மரித்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய இருந்த எல்லா சீஷர்களுமே சாட்சியாய் தான் மரித்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு வந்த தோமா கூட சாட்சியாய் தான் மரித்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29 நீங்கள் நானும் அதுல மேன்மை பாராட்டுகிறது படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரண பரியந்தம் நம்ம சாட்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளாய் இருந்தது. எல்லா ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா, எல்லா கண்களை மூடுவோமா.